ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே நமக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பரான வந்து டெஃபினேஷன் வந்து இல்லை. ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 1897 பொது சொல் விளக்க சட்டம் 1897 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 3 சப்செக்ஷன் 26 கீழே லேண்டு நிலம் அப்படிங்கிறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் லேண்ட் அந்த நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்ன அப்படின்னா அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வந்து வரக்கூடியது. இப்போ வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பனை மரம், தென்னை மரம், அது மாதிரி வந்து பலாமரம், மாமரம்லாம் இருக்கும். இப்போ இந்த மரத்துலேருந்து நமக்கு ஈல்டு வந்து கிடைக்கும், அதனால நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட் தான் என்ன அப்படின்னா வந்து பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் லேண்ட் அந்த நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது வந்துடுது. அடுத்தது மூணாவதாக என்ன சொல்லியிருப்பாங்க, பர்மனென்ட்லி பேஷனட் டு எனி திங் அட்டாச்சு டு எர்த்து நிலத்தோடு பதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு திங்ஸாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் திங்ஸாக கூட இருக்கலாம். அது வீடோ பில்டிங்கோ இல்லை மெஷினரிஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். அது என்ன அப்படின்னா வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து நமக்கு ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 1897 சொல்லியிருப்பாங்க.